27th ஆகஸ்ட்லேருந்து ட்ரம்ப்போட 50% டாரிஃப் வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஆகுது. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு ஓவரால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாக வந்து இம்பாக்ட் வந்து இருந்துருச்சு. ஸோ அகைன் வந்து 25% வந்து டேக்ஸ் போடுறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. பட் இன்னும் வந்து கன்ஃபார்மாக வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு நிஃப்டியோட வியூவை பொறுத்தளவுக்கு தேர்ஸ்டே வந்து நம்மளுக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரி டே. ஸோ இதான் நம்மளுக்கு லாஸ்ட் எக்ஸ்பைரி. அடுத்த எக்ஸ்பைரி வந்து நம்மளுக்கு டியூஸ்டே வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்மிங் டேஸ்லேருந்து நம்மளுக்கு டியூஸ்டே தான் அடுத்த எக்ஸ்பைரி. ஸோ நிஃப்டியோட வியூவை பொறுத்தளவுக்கு ஸோ நம்ம ஆல்ரெடி 24,000 கரெக்டாக 900லேருந்து செல்லு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 25,000 ஆல்ரெடி செல்லு நம்மளுக்கு கிளியரான கன்ஃபர்மேஷன் கிடச்சி. ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு எஸ்டர்டே வந்து செல் ஆச்சு. அதாவது நம்மளுக்கு மண்டே வந்து அங்கேருந்து செல்லுக்கான கன்ஃபர்மேஷன் கிடச்சி. ஓகே அப்பட்டு 25,000லேருந்து செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்மளுக்கு ஓப்பன் ஆன பாயிண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஆன ஃபஸ்ட்டே நம்மளுக்கு என்ட்ரி வந்து சரியாக வந்து ஒரு ரிவர்சல் வந்து கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 150க்கு அபோவ் வந்து ஒரு என்ட்ரிஸ் வந்து செல் என்ட்ரி கிடச்சி. பட் என்ட்ரி ப்ரொவைட் பண்ணல. இந்த என்ட்ரி தான் நான் இங்கிட்ட கொஞ்சம் ஒர்க்குங்கிறப்ப நம்ம மிஸ் பண்ணது ஒரே ஒரு என்ட்ரி. நம்மளோட செட்டப் பிரகாரம் நம்மளுக்கு ஒரே ஒரு என்ட்ரி இன்றைக்கி கிடச்சது, ஒரே ஒரு கிளியரான என்ட்ரி. சொன்ன பாயிண்ட்ஸை கரெக்டாக நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த லெவலில் அந்த என்ட்ரியை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது லைவ்லேயும் கூட இந்த என்ட்ரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். கரெக்டாக 24,818. ஸோ இந்த லெவலில் என்ட்ரி சொன்னோம். நம்மளுக்கு 820 அந்த ரேஞ்ச் ஒரு 822 வரைக்கும் போயிட்டு ஸோ அங்கேருந்து நம்மளுக்கு செல் என்ட்ரி வந்துச்சு. ஸோ அதிலேருந்து நம்மளுக்கு அடுத்து வந்து ஒரு 720 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா 695 அந்த ரேஞ்ச் வந்து வந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளால் கேப்சர் பண்ணுற அளவுக்கு இந்த என்ட்ரிஸ் வந்து நம்மளுக்கு கிளியராக வந்து கிடச்சி. நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டேக்கான வியூவை பேஸ் பண்ண அளவுக்கு நிஃப்டி ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,800க்கு பிலோ இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்மளுக்கு 24,150 ரீச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீக்கே நம்ம மென்ஷன் பண்ணப்போ ப்ரீவியஸ் வீக்கோட லோ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் வந்து 24,300 அண்ட் நெக்ஸ்ட்டு 24,150 ரீச் பண்ணோம் அப்படின்னோம். ஸோ அப்போ கிளாரிட்டி நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட் டர்ம் கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு இந்த கேப்பை வந்து நம்மளுக்கு ஃபில் பண்ணுறதுக்கு தான் இவ்வளோ ஒரு போர்க்களமாக இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ ஒன்ஸ் நம்மளுக்கு கேப் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அனதர் கன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு அகெயின் கம்மிங், அதாவது இன்றைக்கி ஆர் நாளைக்கு ட்ரம்ப்போட அகைன் ஏதாவது டாரிஃபோட இம்ப்ளிமெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நிஃப்டி நெக்ஸ்ட்டு வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பிலோ ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப 24,500 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் நம்மளுக்கு 24,150 இந்த லெவலுக்கு போகிறதுக்கான சான்ஸ் வந்து கிரியேட் ஆகும். 360 அதுக்கப்புறம் 150 இந்த லெவல் வந்து ரீச் பண்ணும். இதுக்கு பிலோ வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகலை, நம்மளுக்கு எந்த நியூஸுமே வரல, பாசிட்டிவாக தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ எக்ஸாக்டாக எனக்கு இந்த லெவலில் கரெக்டாக சப்போர்ட் அடிச்சுன்னா போதும். 24,648 இந்த லெவலில் எனக்கு கரெக்டாக சப்போர்ட் அடிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெவல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 24,920 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த 920 இருந்தால் அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான செல் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் டெக்னிக்கல் பிரகாரம். ஸோ அப்போ இந்த லெவலில் நம்மளுக்கு சப்போர்ட் எடுக்கணும். இதே தான் இன்ட்ராடே சார்ட்லையும் இந்த பவுண்டரிஸ்குள்ளே ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறப்ப எக்ஸாக்டாக இந்த லெவலில் சப்போர்ட் அடிச்சுன்னா 900 அதாவது 825 ஆர் 900 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி ஸோ இங்கேருந்து செல்லு ஃபோக்கஸ் பண்ணுவோம். இதோட கிளியராக வியூ எங்கேருந்து எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,660 வந்து சப்போர்ட் அடிச்சு அப்படின்னா 24,842 880 வரைக்கும் அப் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணுவோம். 24,680 வந்து இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுக்கலை அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு 24,600 வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட், அதுக்கப்புறம் ரீட்ரஸ் கிடச்சினாலும் 660 அகெயின் டவுன் ட்ரெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி 24,380 வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து தேர்ஸ்டே வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறது. இதில் இந்த ஸ்மால் பவுண்டரிஸ்குள்ளே மட்டும் இருந்தால் மட்டும் நம்மளுக்கு சைட் பேஸ் 24,755 அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 24,660 இந்த பவுண்டரிஸ்குள்ளே ஓப்பன் ஆனால் மட்டும் நம்மளுக்கு சைட் பேஸ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ஐ எம் நாட் எ SEBI registered investment advisor. திஸ் வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி லேர்ன் பண்ணிட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.